கனி. என்னை காண வருகின்ற பொழுது மீண்டும் ஒரு கனி. வேணாம் இந்த பணியை எனக்கு. ஏன் அப்படி இவ்வளவு வருத்தம்? கோவப்படாதீங்க, வாங்க. கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும் பாங்க. அது நல்ல வேலைதான். எடுப்பு தொடுப்பு முடிப்பு சின்ன விஷயம் இல்ல. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு கொடுத்து என் குடும்பத்துல படாத பாடுபடுத்தி என்னை தனி ஆளாக்க வச்சுட்டு போனாலும் போட்டி இருக்கணுங்கய்யா. அன்று போனாலும் மீண்டும் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, இன்னைக்காவது ஏதாவது வேற விஷயம் கொண்டு வந்துடும். மீண்டும் ஒரு கனி என்றால் கனிப்பிரியன் கந்தன் அல்லவா? அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. முருகா கனி கனி. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. சம்போ எமக்கு நல்லொரு தருவா. எமக்கு நல்லொரு தருவா. Hey,
சிவாய நமக. துஷ்டனிற்கு சிறுச பிரபாதம் செய்யும் பொருட்டு சிவனாரி நெற்றிக்கண்ணின் 6 தீப்பராக தோன்றி அங்கே அக்னியிடம் கொடுக்க அக்கிய வெப்பனம் தாங்காமல் கங்கையிடம் கொடுக்க கங்கை வெப்பம் தாங்காமல் சரவண பகையில் விட அங்கு 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையாக வதிர்த்த என்னை 6 கார்த்திய பெண்களால் வளர்க்கப்பட்டார்கள். 6 கார்த்திய பெண்களால் வளர்க்கப்பட்ட என்னை ஆதிபராசத்தியாகப்பட்டவள் 6 உருவம் ஓர் உருவமாக்கி கந்தன் என்ற திருநாமத்தை பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகமாக ஆட்சி செய்து வந்த சூரபதவன் அளித்து அன்னவரை அகங்காரத்தை அளித்து சேவலாகவும் மயிலாவும் தண்ணீர் சேர்த்து தெய்வியான் என்று வெண்ணாகப்பட்டவளை திருப்பரன்றத்தில் திருமணம் முடித்து இப்போது இளையவள் சுந்தரவழியை மனம் பெறுவதற்கான காலம் நெருங்கிவிட்டது. அப்பேற்பட்ட ஒரு நற்செய்தியை அறிவிப்பதற்காக யானைவரின் பின்னே மணி ஓசவர் முன்னே என்பதற்கு இணங்க இங்கே நாரத மகாமுனிவர் வருகை தந்து காத்துக் கொண்டிருக்கின்றார். அன்னருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். கோவில் கொண்டவோம் கோயில் கொண்டவோ கோயில் கொண்டவோ அன்பரபுரம் பழனி செல்வோர் சுவாமி மலை திருளவும் ஆசி மலை சீதார சோலை மலை நான்முகன் மைந்தரே ஆயக்கலை 64 கலைகளுக்கு வாடியாக இருக்கிற சரஸ்வதன் முதல்வரே தாங்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற சாதாரண வருகையாக இருக்க முடியாது. வந்தவரை வரவேற்பது வந்தமை நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாடு வந்த ஒரு காரணத்தால் தங்களுக்கு ஒரு சிறியதொரு வரவேற்பு. தவயோகியே
சுரஞான இசை மேதையே மனிதாபிமானத்தை நாரதரே மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை கனிவான போகத்தை மனிதாபிமானத்தை நிதான சுரஞான இசை மேதையே அருள்மாலைய சுருள் மானிடர் அனைவர் வல்லவரே அகங்காரரை பொருள் கொள்கையை அழித்து வல்லவரே அறமாலைய சுரஞானிய அனைவர் வல்லவரே அகங்காரரை பொருள் கொள்கையை அழித்து வல்லவரே இடி முழக்கத்தோடு மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி அற்புதமான ஒரு பக்கமேளங்கள். தாங்கள் இங்க வர்ற காரணம் காரணம் இல்லாமல் தோரணம் கட்டுறது இல்ல, அது கட்டுவது கிடையாது. காரணம் இல்லாமல் பாதம் படுவதும் இல்லை. நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆமா, ஆக வந்திருக்கிறேன். இது ஒரு காரணத்தோடு வந்திருக்கீங்க. என்ன விஷயம் வந்தது? நல்ல நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். தங்களை காண வருகின்ற வேளையிலே இந்த பூலோக மார்க்கத்திலே வேள்விமலை சாரலின் அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே மிக அழகான அற்புதமான கனி ஒன்றை தங்களுக்காக கண்டு வந்தேன். கனி? ஆமா. என்னை காண வருகின்ற பொழுது மீண்டும் ஒரு கனி. ஆமா. வேணாம் இந்த பணியை எனக்கு. ஏன் அப்படி இவ்வளவு வருத்தம்? கோவப்படாதீங்க, வாங்க. கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும்பாங்க. அது நல்ல வேலைதான். எடுப்பு தொடுப்பு முடிப்பு சின்ன விஷயம் இல்ல. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்து கொடுத்து என் குடும்பத்துல படாத பாடுபடுத்தி என்னை தனி ஆளாக்க வச்சுட்டு போனாலும் போட்டி இருக்கணுங்க. அன்று போனாலும் மீண்டும் இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க. சரி, இன்னைக்காவது ஏதாவது வேற விஷயம் கொண்டு வந்துடுவோம். மீண்டும் ஒரு கனி என்றால் கனிப்பிரியன் கந்தன் அல்லவா? அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. எப்படி? கனி, கனினா பழம்னு ஒரு அர்த்தம், கனினா நீங்க கனியனும்னு அர்த்தம். மொத்தத்துல நான் சொல்ற விஷயத்தை நீங்க கனியனு கணினி அப்படின்னு சொல்றேன். கணினி. ஆக அன்று கொண்டு வந்தது கிடைக்கவில்லை, இன்று கண்டு வந்தாலும் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். உங்களை நம்பி நம்புங்க, என்ன நம்பாம யாரை நம்ப போறீங்க? அப்பனா அது சாதாரணப்பட்ட கனியா இருக்காது. அந்த கனிக்கு ஏதாவது பெருமைகள் இருக்கின்றதா? நிறைய இருக்கு. எதை இயன்ற வரை கூறுகிறேன். சொல்லுங்க தம்பி. மாங்கனிக்கும் தேன்கதலி, மாங்கனிக்கும் தேன்கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும் முருகா மாங்கனிக்கும் தேன்கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே முருகா முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி, மங்கனிக்கும் மேலினிக்கும்
கண்டு மனோ பூரித்தே நான் கணித்தேன் அக்கணியை இக்கணமே பொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வி முருகா 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 மாணிக்க விடையேந்தும் மாதேவி கலைவாணி தென்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் பாட வந்தோம் மோகன குச்சரி மலையாள அழகெல்லாம் ஓருருவாய் அமைந்தவனே ஆனை முகனில் இளைய முக்கணிகளுக்கு மேலான கனி பாட்டுக்கே நாரதன் என்ற வித்திட்டு விட்டீர்கள். ஆக அற்புதமான ஒரு மோகனம் ராகத்திலே கனியோட மகத்துவத்தை சொல்கின்ற பொழுது தங்கள் சித்தம் என்பார் அந்த கனியை இப்போதே பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் தோன்றுகின்றது. இருந்துட்டாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன பஞ்சாமிர்தமாக்கி கொண்டாட சொல்லவா? அந்த வேலை நீங்களே பாத்துக்கீங்க. இல்ல மச்சான், மற்றவர்களை தான் அந்த வேலை பார்க்க விட்டுக்கிட்டு இருக்கீங்க. பஞ்சாமிர்தம் ஆக்கி நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு அபிஷேகம் செய்து அதை வாங்கி இந்த பசங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தா இருக்கட்டா. அவங்களே ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆக இருந்துட்டாலும் மேலும் சில சாக்கியங்களை கேட்கின்றேன். சாக்கியம் என்ன முனியே ஓடுதுன்னா பட்சியலுக்கு எட்டாதா? மனவாக்கு கயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. ஆணவமலம், கண்மமலம், மாயமலம், மும்மல பட்சிகளை எட்ட தொட முடியாது. எனக்கு எட்டு முடிய பல எட்டாத கொம்பு
யாருக்கு பால் உண்டு அதற்கொரு நாள் உண்டு, யாருக்கு வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு, அதற்கொரு பாயலோ அருகது வேறு பாயலோ. எங்கும் படிக்கிறேன் ரொம்ப இறந்து உண்டு, எங்கும் படிக்கிற ரொம்ப இறந்து ஏறி படுத்தினான். மிக்க மேகில கணிக்கத்தின் மேல் குறிகளோ இசை கேட்டு எழுந்தோடி தோழி இதயத்திலே ஓடும் கையனை தோழி தோழி குளிர்ந்த முகம் உண்டு, கோதிலாத கண்கள் உண்டு, கொங்கைகள் இரண்டு உண்டு. சாமியாரா அப்படி கிளம்பிட்டீங்க கொங்க பாக்குறது. நான் அப்படி பாக்குறேன். நல்லா இருக்கே. நீங்க நம்ம குளிர்ந்த முகம், கோதிலாத கண்கள், கொங்கைகள் இரண்டு உண்டு அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெண்மைக்கு தானே உண்டு. நீங்க கண்டு வந்தது கொங்கு கைகள் ரெண்டு முழுசா கேட்காம கொங்கைன்னா உடனே அதையே நினைக்கிறதா. பணக்கு கீழே இருந்து பால் குடித்தாலும் கல் குடித்தார் என்பார் உலகம். உங்க சிந்தனை தப்பா இருக்க. உங்க அம்மா பராசக்திக்கு 3 தனங்கள் இருந்தது. தப்பா சொல்ல முடியுமா? இருந்ததென்றாலும் அது சிவபெருமான் பார்வையா ஒன்று மறைந்தது. அப்புறம் நான் உயர்வான கருத்தை சொல்லிக்கிறதுக்கோ நீங்க தாழ்வான கருத்தை சொன்ன. என்ன தாழ்வானது? கொங்கை என்றால் சாமியார் எல்லாம் அப்படி பாக்க. சாமியார் எந்த சாமியாரோட எந்த சாமி பூலோகத்துல பல சாமிகள் உண்டு. அந்த ஆளுகளுக்கு நமக்கு எந்த தொடர்பும் இல்ல. நீங்களும் அங்க போகாதீங்க. அப்படிங்களா? ஆமா, எதுவும் இல்ல. சரி, இனிமே நீங்க எங்கேயும் தனியாம போகாதீங்க. ஆமா, ஏதாவது கேட்கிற மாதிரி கேட்பாங்க, மாட்டிக்கிறாதீங்க. ரொம்ப பயந்துட்டாரு. தீப்பெட்டி கேட்கிறாங்க கேட்டுட்டு. சரி இருக்கட்டும். தாங்கள் கண்டு வந்தது வள்ளியை பார்த்து வந்தேன். வள்ளியா? ஆதில சரியாச்சுல. அப்ப அந்த இடத்துல தானே வந்திருக்கீங்க. பெண் பார்த்து வந்தேன். இளையவர் சுந்தரமலியை பார்த்து வந்திருக்கீங்க. இப்ப அந்த வேலை நான் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உடனே இப்படியே இல்ல, தாங்கள் உருமாற வேண்டும். மான் வயிற்றிலே பிறந்தவள் வேடுவ குலத்திலே வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். திணைவனத்திலே ஆயலோட்டி கொண்டிருக்கிறாள். அஞ்ஞான இருளிலே மூழ்கி இருக்கிறாள். கருமாரி மகன் உருமாறி சென்று அன்னவனை நான் அடைய வேண்டும். பாமாலை பாடி பூமாலை ரெண்டோடு திருமணத்துக்கு அவசியம் வந்துருவேன். நீங்க பாமாலை பாடி பூமாலையோடு மூடோட வரக்கூடிய உங்களுக்கு நான் ஒரு 6 சேர்த்து கொடுக்கலாம் இருக்கேன். புகழ் மாலை என்பது சரவணபவ என்ற மந்திரத்தோடு புகழ் மாலை என்பது எப்போதுமே நிலைத்திருக்கணும். 6, 3, 9 எனக்கு கொடுங்க. ஆமா, அதுல எந்த மாற்றம் இல்ல. குறைக்காம இருந்தா சரி. அதனால போதுமா? அதெல்லாம் எதுங்க பத்து இந்த உலகத்துல? அது சொல்லி அத்தனைக்கு எல்லை இல்லையே. வானலாவிய மறந்த மனசு போதுமென்ற மனமே பொன்சை மனம் நாக. ஒடுங்க ஒடுங்க இன்பம், மனம் விரிய விரிய துன்பம். அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால நீங்க மான்குட்டி வேடம் தரித்து வருகின்றேன். அது ஒரு காணமல் மலிந்து கொண்டு இருக்கட்டும். சென்று வருகின்றேன். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
இருக்கையிலே எங்களுக்கு பெரும் சாதனை செய்த அரும் சாதனை மயக்கம் நாத பாட்டிலே மதுரை தமிழனுக்கோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ அவன் திருச்சபை வழக்குரைத்த முறையோ பொய்யோ சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ மாமகன் திருச்சபை வழக்குரைத்த முறையோ பொய்யோ பிடிக்கு மில் சுமந்து பிறப்பட்ட உண்மை பிடிக்கு மண் சுமந்து பிறந்தடிப்பட்ட உண்மை படி நேர்ந்தால் மகற்கில்லையோ தமிழுக்கு படி நேர்ந்தால் உனக்கில்லையோ பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ யாருக்கு நீரூற்றி கிடக்கின்ற தலைவா எனக்கு இல்லை